எப்படிடா இந்த ஆட்சியை வீழ்த்தலாம்னு சொல்லிட்டு இனிக்கும் திமுக என்னென்னலாம் குறைகளை கண்டுபிடிக்க முடியுமோ ஒண்ணுமே இல்லாத விஷயத்தை எப்படா பூகம்பம் மாதிரி கலப்பி விடலான்ட்டு தமிழகத்தின் நிரந்தர முதலமைச்சர் அவர்களுடைய வாழ்த்துக்களோடும் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் என் ஆனந்தண்ணன் அவர்களுடைய வாழ்த்துக்களோடு தமிழக வெற்றி கழகத்தில் காமராஜர் அவர்களின் வம்சாவளி பேத்தியாக இருக்கும் மஞ்சு பிரியா மேம் அவர்கள் மட்டுமல்ல அவருடன் சேர்ந்து இணைந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் என்ன தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் இங்க சிறப்பு அழைப்பாளராக கலந்திருக்கும் மாவட்ட கழக இணை செயலாளர் விஜய் தியாகு அவர்களுக்கும் மாவட்ட பொருளாளர் என் வி ராஜேந்திரன் அவர்களுக்கும் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ஜேம்ஸ் அவர்களுக்கும் மாவட்ட வழக்கறிஞர் பிரவீன்குமார் அவர்களுக்கும் மாவட்ட மருத்துவர் அணி அமைப்பாளர் சரவணன் அவர்களுக்கும் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் இந்த நிகழ்ச்சியை சீரும் சிறப்புமாக தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் ஆற்றல் மிகு பகுதி கழக செயலாளர் எம் பிரவீன்குமார் அவர்களுக்கும் மற்றும் சிட்லப்பாக்கம் பகுதி செயலாளர் யோகேஷ் அவர்களுக்கும் செம்பாக்கம் பகுதி கழக செயலாளர் அகிலன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் மற்றும் இங்க முன்னொரு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் மரியாதைக்குரிய கான்ஃபெடரேஷன் பேரவையினோட செல்வராஜ் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது எங்களுடைய கொள்கை தலைவரான ஒருவரான காமராஜர் அவர்கள், கல்வி கண் தன்ன காமராஜர் அவர்கள், அவர்களுடைய வம்சாவளி பேத்தியான மஞ்சு பிரியா மேம் இருக்காங்கல்ல, அவங்களும் இன்னைக்கு ஒரு தனியார் கல்வியை வச்சுக்கிட்டு அங்க இருக்கிற நிறைய குழந்தைகளுக்கு ஃப்ரீயான எஜுகேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல இங்க எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. அது மட்டும் இல்லாம என்ன அவங்க ஸ்கூலுக்கு ஸ்போர்ட்ஸ் டேக்கு கூப்பிட்டு இருந்தாங்க. அங்க இருக்கிற பசங்களெல்லாம் பார்த்தா ரொம்ப டேலண்டா இருந்தாங்க. சிலம்பம், மற்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் நிறைய பண்ணாங்க. எல்லா விஷயத்தையுமே பார்த்திருந்தேன். ரொம்ப ஒரு பிரமிப்பா இருந்தது. அவங்க கிட்ட இவங்க பழகின விதமும், அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இவங்க பழகின விதமும், அதையெல்லாம் பார்க்கும்போது உண்மையான காமராஜர் அண்ணாவோட ஐயாவுடைய வம்சாவளி பேத்தின்றது இந்த நேரத்தில் அவங்க நிரூபிச்சு கொண்டே இருக்கிறாங்க. அவங்கள பத்தி நான் நிறைய சொல்லணும்னு நினைச்சிருந்தேன். ஆனா செல்வராஜ் ஐயா அவர்கள் அவங்கள பத்தி என்னென்னலாம் இருந்ததோ அனைத்தையும் சொல்லிட்டாங்க. சோ இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுலாம் ஏற்படுறது ஒரு பெரிய அரிதான ஒரு விஷயம். அதுவும் நம்ம கொள்கை தலைவர் ஒருவத்துல குடும்பத்துல இருந்து வராங்கன்னா அது நான் சாதாரண விஷயமா. ஆனா அவங்க பாட்டுக்கு சைலண்டா அவங்களோட ஒர்க் எல்லாம் பார்த்துக்கிட்டு இன்னைக்கும் நிறைய பேருக்கு நிறைய உதவிகளை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்நேரத்தில் அவங்க எங்க தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சதுக்கு மிகப்பெரிய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறோம். இந்த மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் பனையூர்ல இருக்க அலுவலகத்துல சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமான கூட்டமாக ஆயிரக்கணக்கான கூட்டமாக மாற்று கட்சியிலிருந்து இணைஞ்சுக்கிட்டே இருக்காங்க. தலைவர் ஆட்சி தான் இந்த மாற்றத்திற்கான ஒரு பெரிய சாட்சி. சோ என்னன்னா இந்த மாதிரியான ஒரு உண்மையான நேர்மையான ஆட்சிய மக்கள் இன்னைக்கு பார்த்து புரிஞ்சுக்கிட்டாங்க. மாற்று கட்சியில இருந்து வராங்க, தன்னார்வலர்ல நிறைய பேர் சேர்றாங்க.
எப்படிடா இந்த ஆட்சியை வீழ்த்தலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கும் வந்து திமுக வந்து என்னென்னலாம் குறைகளை கண்டுபிடிக்க முடியுமோ ஒண்ணுமே இல்லாத விஷயத்தை எப்படா பூகம்பம் மாதிரி கலப்பி விடலான்ட்டு என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. தலைவர் அவர்கள் வந்தாங்க, வந்த உடனே முதல் கையெழுத்தாக 200 யூனிட் இலவசம். அடுத்ததாக மக்களுக்கு பாதிக்கும் இடத்துல இருக்கிற 717 ஒயின் ஷாப்பை இமிடியேட்டா மூடினாரு. சிங்கப்பெண் படை திட்டத்தை அறிவிச்சாரு. இன்னைக்கு எங்க இருந்தாலும் ஒரு இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல வெளியே எங்கன்னா ஒரு வீடியோ வந்ததுன்னா உடனடியாக அந்த இடத்துல ஒரு ஆய்வை மேற்கொண்டுருவாரு. ஒரு ஹாஸ்பிட்டல்ல, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒரு அம்மா இங்க வந்து சரியா வந்து சிகிச்சை தரமாட்டுறாங்க, இந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னு ஒரு வீடியோ எடுத்து போட்டாங்க. இம்மிடியேட்டா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஆய்வுக்கு போனாரு. நேத்து சைதாப்பேட்ல ஒரு மாணவர் விடுதி, அந்த மாணவர் விடுதியில சரியான உணவு இல்ல, சரியா சுகாதாரமா இல்லைன்ற ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டு உடனடியா அந்த இடத்துல போய் நிக்கிறாரு. அவங்களுக்கு வேண்டிய குறைகளை கேட்டு அதை இம்மிடியேட்டா சரி செஞ்சாங்க. நேற்று பாத்தீங்கன்னா ஒரு கிரவுண்ட் ஓபன் பண்ணணும், ரொம்ப நாளா இருக்கு, ஓபன் பண்ணலான்றாங்க, உடனே ஓபன் பண்ணாங்க. இன்னைக்கு அங்க மாணவர்கள் விளையாடிட்டு இருக்காங்க. இதுதான் மாற்றம், இதுதான் உண்மையான ஒரு அரசியல் மாற்றம், இதுதான் மக்களுடைய ஆட்சி, இதுதான் ஒரு மனிதநேயத்தோட ஆட்சி. இங்க என்ன பண்றதுன்னே தெரியல. எதிர்கட்சிகளா எப்படியா ஒரு வீழ்த்தணும், 6 மாசத்துல ஒரு கவுத்தணும், என்னென்னமோ திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. ஏன் நம்ம தலைவர் அவர்களை ₹1 பணம் கொடுத்தாங்க, கிட்டத்தட்ட 35% வாக்குக்கு மேல வந்து இந்த தமிழ்நாட்டு மக்கள் அவருக்கு செலுத்திருக்காங்கன்னா அது அவர் மேல இருக்க அன்பும் பாசமும் ஒரு நேர்மையான ஆட்சியை கொடுப்பாருன்னா. இன்னைக்கு ஒரு இடத்துல ஊழல் கிடையாதுங்க, ஒரு இடத்துல இல்ல. இதுக்கு முன்னாடி நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது அண்ணன் ரசூல் மிஸ்திரி வந்திருப்பாங்க, பார்த்திருப்பீங்க. இந்த மண்டபம்லாம் அவரோட ஏற்பாடுல தான் கட்டப்பட்டது. அன்னைக்கு நான் அவர்கிட்ட சொன்னேன், ஒரு கிளீன் தாம்பரத்தை உருவாக்கும், கரப்ஷன் இல்லாத ஒரு தாம்பரத்தை உருவாக்கும்ட்டு. இன்னைக்கு கரப்ஷன் இல்லாத ஒரு தமிழ்நாட்டையும் தலைவர் அவர்கள் உருவாக்குனாரு. இப்ப அவர்கிட்ட கேட்டேன், எப்படி நடந்தது இந்த ஒரு 60 நாள் ஆட்சி, கரப்ஷன் நடக்குதான்னு. அண்ணன் வந்து போகும்போது சொல்லிட்டு போனாங்க, உண்மையாவே இதெல்லாம் ஒரு பெரிய மாற்றம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி, இதே மாதிரி இருந்துச்சுன்னா மக்கள் எப்பவுமே உங்க பின்னாடிதான் இருப்பாங்க அப்படின்ட்டு. அதெல்லாம் இன்னைக்கு அவர் பண்ணவே முடியாதுன்னாரு. இன்னைக்கு அவர் வாயாலேயே ஒரு வார்த்தை வருதுன்னா அதுதான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் ஜோசப் விஜய் அவர்கள். இதற்கப்புறம் என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னே தெரியாம பல பேர் சுத்திட்டு இருந்தாலும் அவங்களெல்லாம் நம்ம கண்டுக்காம நம்ம என்ன செய்ய போறோம்ன்றதை மட்டும் தான் நோக்கி போயிட்டு இருக்கணும். இன்னைக்கு என்னதான் இருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினராகி அமைச்சரே ஆகினாலும் கீழே இருக்க சில அடிப்படை வசதிகளை செய்து முடிக்க முடியல. என்ன காரணம்னா அங்க கவுன்சிலர்கள்லாம் உட்காந்துட்டு அவங்க ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நீங்க எல்லாருமே இன்னைக்கு இணைஞ்சிருக்கீங்க. அனைவரும் ஒன்று சேர்ந்து வருகின்ற மாநகராட்சி எலெக்ஷன்ல தலைவர் அவர்கள் யாரை கை காட்டுறார்களோ அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. தலைவர் அவர்கள் முதலமைச்சரா ஆயிட்டாங்க, ஆனா அவருக்கு வந்து இவ்வளவு உழைக்கிறாரு, இவ்வளவு செய்யறாரு. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அவருக்கு வந்து திருப்பி செய்ய வேண்டிய கடமைகள் இதுதான். ஏன்னா அப்பதான் நம்ம மக்களுக்கு வந்து முறையாக வரி பணமாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு செய்ய வேண்டிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அது முழுமையாக போய் சேரும். அதனால நீங்க எல்லாரும் சேர்ந்து வருகின்ற காலத்தில் ஒற்றுமையாக செயல்படுங்க. தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிட்டோம், நம்மளுக்கு எப்படி இருக்கும் ஏது இருக்கும்லாம் நினைக்காதீங்க. உங்க வீட்டுல இருக்கிற ஒரு ஆள் போலதான் இங்க அத்தனை பேருமே நாங்க பழகுவோம். அதனால எந்த ஒரு குறை நிறை இருந்தாலும் நீங்க சொல்லுங்க, நம்ம அதை சரி செஞ்சு அதை நல்ல முறையில ஒரு மக்கள் சேவையாக உருவாக்கி நம்ம செய்யலாம்ன்றதையும் அந்த நேரத்தில் தெரிவிச்சு கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.